உன்னால போக முடிஞ்சா போ அப்படின்னு நக்கல் பண்றியா? ஏலே, நான் எப்பல அப்படிலாம் சொன்னேன்? அப்படிதான் அர்த்தம். அதாவது நீ என்னென்னமோ கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சு என்ன அமெரிக்காக்கு போக விடாம தடுக்க போற, அப்படிதானே? ஏலே, என்னல இப்படி அபாண்டமா பழி போடுத? முருகா, இது உனக்கே அடுக்குமா? இவ என்னென்னமோ சொல்லுதால, இல்ல கேட்டுதான் நிக்க. நடிக்காத. இந்த பரணி சாதாரண படிப்புல மட்டும் புத்திசாலி இல்ல, மனுஷங்க மனச படிக்கிறதுலயும் புத்திசாலி. நீ எவ்வளவுதான் ஒளிச்சு ஒளிச்சு வச்சாலும் உன் கொண்ட வெளிய தெரிஞ்சிருக்க. அதத்தான் நான் சொன்னேன். ஏலே, நான் எதர்ச்சியா ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு போய் இம்புட்டு ஒரு... அது எதேர்ச்சியா சொன்னதில்ல, மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது உனக்கு தெரியாம அப்படியே வெளியே கொட்டிருச்சு. அம்புட்டுதான். ஓய், இதோ பாரு, என்ன மாச்சும் குறுக்கு வேலை செஞ்சு என்ன போக விடாம தடுத்தன்னு வெயி. நான் தான் அப்படி நினைக்கவே இல்லையல. நீ செஞ்சன்னு வெயி, நிச்சயமா என்ன தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை குறுக்கு வேலை ஏதாவது செஞ்ச நான் போவேன், ஆனா திரும்பி வரவே மாட்டேன். ஏய், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? டேய், எதுடா சின்ன வார்த்தை? ஒருவேளை போக முடிஞ்சா போய்க்கோன்னு சவால் விடுறது சாதாரணமான வார்த்தையா? அது சவால் விட்டனா? இதப்பா இத பாருடா, ஏதாச்சும் தப்பான வேலை பார்த்த கடைசியா சொல்றேன், நான் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுவேன். இந்த கிரிமினல் வேலை பாக்குறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஜாக்கிரதை. போத நிப்பாட்ல கூட்ட, நீ மாட்டு ஏதோ பேசிட்டே போத. ஆறுல கிரிமினல் வேலை எல்லாம் பாக்குறது தப்பரு. இந்த கிரிமினல் வேலை பாக்குறது, முதுகுக்கு பின்னாடி குழி தோன்றது, தன் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறது, இதெல்லாம் என் வேலை கிடையாது, உன் அப்பா வேலை. என்ன வந்து சொல்லிட்டு இருக்க? வாவ், சபாஷ். உன்னோட மைண்ட பத்தி பேசினா டக்குன்னு எங்க அப்பா விழுத்து பேச்சு மாத்தலான்னு பாக்குறியா? என்னல, நான் எது சொன்னாலும் நீ தப்பாவே எடுத்துட்டா என்ன அர்த்தம்? இல்லடா, நீ ஒரு வேளைன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, அப்பவே நான் முடிச்சுக்கிட்டேன். உண்மையில எனக்கு பெரிய டவுட் வந்துருச்சு. நான் அமெரிக்கா போற வரைக்கும் உன்னோட ஒவ்வொரு மூவியும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஓ, என்ன தாண்டி நீ எந்த வேலையும் பார்க்க முடியாது, பாத்துக்கோ. ஆஹா, முதல்ல டாக்டர் வேலை பார்த்தா, அப்புறம் கோயில் தர்மகர்த்தா வேலை, இப்போ ஒரு ரகசிய போலீஸ் வேலை வேற பாப்பியா? இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கடையை திறந்து பேஷண்ட் வருவாவ, அவங்களுக்கு வைத்தியம் பாரு போல. ஓ, ஜோக்கு. இதுக்கெல்லாம் அசர மாட்டா இந்த பரணி. நிச்சயமா நீ ஏதோ பிளான் பண்ற.